श्रीशैलेशदयापात्रं देवक्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजां मातरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयाम्न मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्योमोदस्त्राणिदिनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्तो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये मातापितायुवदने स्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्गुलीलं प्रणमामि मूर्ताभूतं सरस्य मगधाभिभट्टनाद श्री भक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्तांग्रेणुं बरहाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणमास्मि गुरुमुखमणिदीप्य प्राक वेदानशेषान् नरपति परिक्लुप्तं शुल्कमादान् गामकः स्वसरमवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् श्रीयोलजलं तं विष्णुचित्तं नमामि मिन्नार तडमुदल சூழ் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னாள் வெளியறுத்தான் என்றுரைத்தோம் ஏழ்மையினை சேரும் வழியிருத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பற்றன் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட இந்தோல் மணிவண்ணா உன் செவடி செவிதிருக்கா படியோ மோடும் நோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயனின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படிபோல் புக்குமணங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமன்னும் வில்லாண்டான் தன்னை விழிபுத்தோர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நம் இன்னுரைப்ப நமோன ஆராயநாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏத்துவர் வல்லாண்டே ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். ஆச்சாரிய புருஷர்களால் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்களை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது 34வது ஜெகநாத பெருமாள் கோயில் திருமழிசை. இதை திருமழிசை கோயில் என்று அழைக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள திருமழிசை என்ற சென்னை நகரத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருமழிசை என்ற இடத்தில் உள்ள அமைந்துள்ள இந்த கோயில் நம்முடைய திராவிட கட்டிடப்பாணியில் அமைக்கப்பட்டுள்ளது. 12 ஆழ்வார்களில் ஒருவரான திருமழிசை ஆழ்வார் இங்கு அவதரித்ததாக சொல்லுகிறார்கள். கிபி 6ஆம் 9ஆம் நூற்றாண்டில் ஆரம்பகால இடைக்காலத்தில் அமைக்கப்பட்டது. வழக்கம் போல் காலை 7 மணி முதல் 11 மணி வரையிலும் மாலை 5 முதல் இரவு 8 மணி வரையிலும் இந்த கோயில் திறந்திருக்கும். இந்த கோயில் பல்வேறு நேரங்களில் 6 தினசரி பூஜைகளை கொண்டது. கோயிலில் பல்வேறு திருவிழாக்களும் கொண்டாடப்படுகின்றன. அக்டோபர் நவம்பர் மாதங்களில் ஆணி பிரம்மோற்சவமும், ஐப்பசியில் மணவாள மாமுனிகள் திருவிழாவும், பிப்ரவரி மார்ச் மாதங்களில் மாசி தெப்ப திருவிழா ஆகியவை முக்கியமானவை. இந்து புராணத்தின்படி 7 முனிவர்கள் ஆன சப்த ரிஷிகள் மத்திய ஜெகநாதர் நடுவில் அமைந்துள்ள ஜெகநாதர் என்று பொருள். ஒரு முறை பார்க்க விரும்பினார். இது இந்து புராணத்தின்படி பூரி ஜெகநாதர் கோயில் உள்ள ஜெகநாதர் வட ஜெகநாதர் என்றும், திருப்புராணில் உள்ள ஜெகநாதர் ஆதி ஜெகநாதன் என்றும், அழைக்கப்படுகிறது. முனிவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க விஷ்ணு இந்த இடத்தில் மத்திய ஜெகநாதராக தோன்றியதாக நம்பப்படுகிறது. இந்த இடம் திருமழிசை ஆழ்வாரின் பிறப்பிடமாகவும் நம்பப்படுகிறது. அவர் 12 ஆழ்வார்களில் ஒருவரான திவ்ய பிரபந்தத்தால் தொகுக்கப்பட்டவர். இது கிபி 6 to 9 நூற்றாண்டுகளை சேர்ந்த ஆழ்வார் புனிதர்களின் இடைக்கால தமிழ் நியதி. அவரது படைப்புகளில் திருவந்தாதி, திருச்சந்த விருத்தம் ஆகியவை அடங்கும். சோழர் மற்றும் விஜயநகர காலத்தில் வேதகால மக்கள் இங்கு குடியேறியதன் காரணமாக திருமழிசை முதலில் குருகுரவள்ளி, சதுர்வேதி மங்கலம், பக்கத்துறைவள்ளி சதுர்வேதி மங்கலம், விமிசாரம் மற்றும் மகாஷேத்திரம் போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டது. கோயிலின் சுவர்களில் உள்ள கல்வெட்டுகள் 11, 12ஆம் நூற்றாண்டுகளில் சோழ ஆட்சியின் போதும் 14, 15ஆம் நூற்றாண்டுகளில் விஜயநகர காலத்திலும் உள்ளன. இந்த கல்வெட்டுகள் தமிழில் பண்டைய தமிழ் எழுத்துக்களால் கோயிலுக்கு நிலம், விளக்குகள் மற்றும் வீடுகளை நன்கொடையாக வழங்குவதை குறிக்கின்றன. மிக பழமையான கல்வெட்டு 3ஆம் குலோத்துங்க சோழன் கிபி 1179 1212 காலத்தில் கோவிலுக்கு நிலம் நன்கொடையாக வழங்கியதை குறிப்பிடுகிறது. 12ஆம் நூற்றாண்டில் ஒரு தலைவரான விஜய கந்தோபகலர் கோவிலுக்கு பரிசுகளை வழங்கியுள்ளார். 13ஆம் நூற்றாண்டில் கோப்பிரஞ்சிங்கரின் காலத்தை சேர்ந்த கல்வெட்டுகளும் இங்கு உள்ளன. விஜயநகர பேரரசின் ஆட்சியாளர்களான 2ஆம் ஹரிஹரராயர் கிபி 1377 1400 வரை
மற்றும் 2ஆம் விருபக்ஷராயர் 1465 முதல் 85 வரை ஆகிய கல்வெட்டுகளில் குறிப்பிட்டுள்ளபடி கோவிலுக்கு பரிசு நன்கொடையாக வழங்கி இருக்கிறார். இந்த கோயில் சுமார் 1.5 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது. 2 வளாகங்களை கொண்டதாக இது காணப்படுகிறது. இந்த கோயில் தென்னிந்திய மாநிலமான திருவள்ளூரில் உள்ள புறப்பகுதியான திருமழிசையில் அமைந்துள்ளது. இந்த கோயில் 10 அடி உயரமான சுவர்களால் சூழப்பட்ட ஒரு செவ்வக திட்டத்தை கொண்டுள்ளது. இது 5 அடுக்கு கோபுரங்களை துளைக்கப்பட்டுள்ளது. இது நுழைவாயில் கோபுரம். கருவறையில் அமைந்துள்ள மூலவர் வலது காலை வளைத்து இடது காலை தொங்கவிட்ட நிலையில் அமர்ந்த நிலையில் காணப்படும் கிரானைட்டால் செய்யப்பட்ட ஒரு உருவமாகும். ருக்மணி தேவி மற்றும் சத்யபாமாவின் உருவங்கள் அவரது இருபுறங்களில் அமைந்துள்ளன. விஷ்ணுவின் கழுகுமலையான ஜெகநாத பெருமாளை எதிர்கொள்ளும் கருடனின் சன்னதி மத்திய சன்னதிக்கு அச்சு பக்கத்தில் உள்ளது. மத்திய சன்னதி மகாமண்டபம், வழிபாட்டு மண்டபம் மற்றும் குறுகிய அர்த்த மண்டபம் வழியாக அணுகப்படுகிறது. மகாமண்டபத்தில் வைணவ புராணங்களை சித்தரிக்கும் சிற்பத்தூண்களுடன் 28 தூண்கள் கொண்ட மண்டபம் உள்ளது. கருடன் சன்னதிக்கு பின்னால் மைய சன்னதி மற்றும் நுழைவாயின் கோபுரத்துக்கு அச்சுறுய கொடுக்கம்பம் உள்ளது. வழிபாட்டு மண்டபத்தில் இருபுறமும் ஆழ்வார்களின் உருவங்கள் உள்ளன. கருவறையின் மேல்கூரையான விமானத்தில் ஹயகிரீவர், லட்சுமி நரசிம்மர் மற்றும் கருடனின் படங்கள் உள்ளன. மகாமண்டபத்தின் வடக்கு பகுதியில் திருமழிசை ஆழ்வார் சன்னதி உள்ளது. அதில் ஆழ்வார் அமர்ந்த நிலையில் கைகள் பிரார்த்தனை செய்கையுடன் அமர்ந்த நிலையில் இருப்பது போன்ற உருவம் உள்ளது. இரண்டாவது பிரகாரத்தில் திருமங்கை வெள்ளி தாயார் சன்னதி உள்ளது. லட்சுமி நரசிம்மர், மணவாள முனிகள் மற்றும் ஆண்டாள் ஆகியோருக்கு அர்ப்பணிப்பட்ட கோயிலின் மற்ற சன்னதிகளும் உள்ளன. கோபுரத்தின் முன் 4 தூண்களை கொண்ட மண்டபம் உள்ளது. அதில் விஜயநகர காலத்தை சேர்ந்த தூண்களில் செதுக்கப்பட்ட உருவங்கள் உள்ளன. இந்த கோயில் வைகானச ஆகம முறைப்படி தென்கலை வழிபாட்டு மரபை இந்த கோயில் பின்பற்றுகிறது. காலை 6:30க்கு கோயில் திறந்து 12 முறைகளும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் கோயில் திறந்திருக்கும். கோயில் மற்ற கோயில்களைப் போல வழக்கம் போல் 6 கால பூஜைகளும் மற்ற விசேஷமான திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. ஆனி பிரம்மோற்சவம் ஜூன் ஜூலை மாதங்களிலும், அக்டோபர் நவம்பர் மாதங்களில் ஐப்பசி மணவாள மாமுனிகள் திருவிழாவும், பிப்ரவரி மார்ச் மாதங்களில் மாசி பவனி திருவிழா ஆகியவை மிக முக்கியமானவை. ஆனி பிரம்மோற்சவத்தின் போது ஜெகநாத பெருமாள் மற்றும் திருமஞ்சவல்லியின் திருவிழா தெய்வங்களை கொண்ட கோயில் தேர் திருமழிசையின் வீதிகளை சுற்றி உலா வருகிறது. திருவிழாவின் போது தலைமை தெய்வங்கள் கோயில் குளத்தில் உள்ள ஒரு பவனியில் இழுக்கப்படுகின்றன. இவ்வளவு சிறப்புக்குரிய அந்த திருமழிசை ஜெகநாத பெருமாளை நாம் வணங்கி அருள் பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்தஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மகாராஜுக்கு ஜெய், ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய். அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரி அல்லாத இறைவா நீதாராய் பறையலோ ரம்பாவாய் எற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சி செய்வோம். மற்ற இனம் காமங்கள் மாற்றையாளோ ரம்பாவாய் செங்கத் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவோல் பற்றி இன்புறுவரும் பாவாய். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.